யோ மாம்ஸ் எங்கேயா கூட்டு போற? யோ நம்ம ஸ்கூலுக்கு தாயா. இதே ஸ்கூலுக்கா? அதான் இன்னைக்கு 10th ரிசல்ட், அதான் போய் பசங்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வருவோம். சரியா மாம்ஸ், வண்டியை சல்லு புல்லுன்னு விடுங்க ஸ்கூலுக்கு. தேர்ச்சி விதத்துல நம்ம செவ்வாய் 2 அந்த செவ்வாய் 2 வந்ததுக்கு பசங்க நீங்க காரணமா இல்ல டீச்சர் காரணமா? ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் காரணமா இருப்பாங்க. மிஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணமா இருப்பாங்க. ஆமா, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எங்களோடது கொஞ்சம் மட்டும் தான் கொடுத்தோம். அதுக்கு 2 இடத்துக்கு காரணம் ஸ்டூடெண்டா இல்ல டீச்சரா? டீச்சரா சொல்லு. டீச்சரா எப்படி நீ டீச்சர் தான் காரணம் சொல்ற? அவங்களாட்டி எப்படி எடுக்க முடியும்? படிக்க முடியும். அவங்க எஃபர்ட் போட்டாங்க, அதுக்கு நாங்க எஃபர்ட் போட்டோம். தம்பி நீ உண்மைக்கே 10th தானடா? நீங்க காரணமா இல்ல டீச்சர்ஸ் காரணமா? டீச்சர் அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறானே. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 466. நீங்க 479. 479. 460. 460. 466. 460. நீங்க பா 430. என்னடா எல்லாரும் 400 போற மாதிரி இருக்கீங்க? 390. வாடா வாடா, நீ நம்ம என்னடா? நீ தம்பி 474. 474. என்ன குரூப்டா இருக்கு? தேர்ட் குரூப்பா? எதுக்காண்டி தேர்ட் குரூப் எடுத்த? அதான் ஈஸி. நம்ம பையனே. நீடா? நான் வந்து பிசினஸ் மேக்ஸ். பிசினஸ் மேக்ஸ். எதுக்குடா? படிக்கணும் விருப்பம் எடுத்து. என்ன குரூப்? செகண்ட் குரூப். செகண்ட் குரூப் என்ன குரூப்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம என்னடா? நீடா? அதேதான். நீங்க தேர்ட் குரூப். ஏன் தேர்ட் குரூப் எல்லாம் சொல்றீங்க? ஓ, நீ நாளைக்கு வச்சிருக்கீங்க. சரி, இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுக்கிறீங்க. அது நான் கம்ப்யூட்டர் அதிகமா இருக்கு, 75 ஒன்னோட கொடுப்பாங்க. அதுக்காண்டி 12th நல்ல மார்க் வாங்கலாம். நீங்க படிச்ச காலம் அது, இப்பெல்லாம் 600 மார்க் தான். 600. அந்த காலத்திலே இருக்காதே மாம்ஸ். என்ன நம்ம பக்கம் வந்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்த தடவை வந்து மாணவர்கள் எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் போட்டாங்க அப்படின்னா, இது வந்து கடைசி டயத்துல போட்ட எஃபெக்ட் மட்டும்தான். இவ்வளவு வெற்றிக்கு காரணம். உங்களை கைட் பண்ண தான் முடியும். எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் மத்தியில தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா ஃபுல்லா டீச்சர்ஸோட எஃபெக்ட்ஸ். அது வந்து எங்களோட ப்ரொஃபஷன், நாங்க பண்ணித்தான் ஆகணும். என்ன மனுஷன் ப்ரொஃபஷன்ல வந்து என்ன, நாங்க யாரையுமே வந்து பாகுபாடு பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கல்வி போதிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்து எல்லாத்தையும் படிக்க வச்சது. அவனோட தனித்திறமைகள்ல தான் வந்திருக்காங்க. பசங்களோட தனித்திறமைகள் தான் எல்லாருமே வந்திருக்காங்க வச்சிருக்காங்க. சோ அடுத்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கும்.